One second. Okay, today's topic is library classification theory portion. Classification. What is classification? The word classification is derived from the word Latin word. ஸோ வந்து கிளாசிஃபிகேஷன்ற வார்த்தை வந்து எந்த மொழியிலேருந்து வந்தது அப்படின்னா லத்தீன் மொழி. இட் கம்ஸ் ஃப்ரம் லாட்டின் வேர்ட் கிளாசிக். த வேர்ட் கிளாசிஃபிகேஷன் இஸ் derived ஃப்ரம் லாட்டின் வேர்ட் ஃப்ரம் கிளாசிக், அந்த வார்த்தையிலேருந்து வந்தது. மீனிங், வாட் இஸ் த மீனிங் ஃபார் கிளாசிஃபிகேஷன்? இட் இஸ் ப்ராசஸ் ஆஃப். ஸோ வந்து லைப்ரரி கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா லைப்ரரியில் என்ன கிளாசிஃபிகேஷன் பண்ணுறோம் அதுதான் லைப்ரரி கிளாசிஃபிகேஷன். இன் ஜென்ரல் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா இன் லைஃப் எவ்ரி டே வி ஆர் டூயிங் கிளாசிஃபிகேஷன். ஸோ கிளாசிஃபிகேஷன் மீன்ஸ் குரூப்பிங். இன் தமிழ் வி கால் இட் அஸ் வகைப்படுத்தல். ஸோ கிளாசிஃபிகேஷன் தமிழில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வகைப்படுத்தல்வாங்க. இதை வந்து குரூப்பிங் சொல்லுவாங்க, டிவைடிங் சொல்லுவாங்க. கிளாசிஃபிகேஷனை வந்து குரூப்பிங் ஆர் டிவைடிங் சொல்லுவாங்க. கிளாசிஃபிகேஷன் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை நடத்த முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வேர் வி டூ கிளாசிஃபிகேஷன், நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம பீரோ எடுத்துக்கோங்க. பீரோவில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு அடுக்கில் வந்து சுடிதார் அடுக்கிறோம், நெக்ஸ்ட் ரோவில் வந்து என்ன அடுக்கிறோம், சாரீஸ் அடுக்கிறோம், நெக்ஸ்ட் ரோவில் வந்து ப்ளவுஸ்லாம் அடுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம வந்து பிரித்து வகைப்படுத்தி அடுக்கிறோம். அதுக்கு பேர் தான் கிளாசிஃபிகேஷன். இன் கிச்சன் ஆல்சோ வாட் வி டூ, வெஜிடபிள்ஸ்லாம் தனியாக அடுக்கிறோம், ஃப்ரூட்ஸ்லாம் தனியாக அடுக்கிறோம், தென் காஃபி தூள்லாம் தனியாக அடுக்கிறோம், ஸ்பைசஸ்லாம் தனியாக அடுக்கிறோம். ஸோ லைக் திஸ் வி செப்பரேட் த திங்ஸ் அண்ட் குரூப் த திங்ஸ் அண்ட் அரேஞ்ச் த திங்ஸ். திஸ் இஸ் நோன் அஸ் கிளாசிஃபிகேஷன். ஸோ நம்ம வந்து கிளாசிஃபிகேஷன் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா டு ஐடென்டிஃபை த ஆப்ஜெக்ட், டு ஐடென்டிஃபை த திங்ஸ். எதுக்காக வந்து நம்ம பிரித்து வந்து அடுக்கி வைக்கிறோம் அப்படின்னா அப்போ தான் டக்குன்னு நம்மளால் அந்த பொருள் எடுக்க முடியும். அப்போ நம்ம கிளாசிஃபிகேஷன் இல்லாமல் வாழ முடியுமா? வாழவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், நீங்கள் வந்து பால் கடைக்கு போகிறீங்க. பால் கடையில் என்ன பண்ணுறாங்க, பச்சை பால், ப்ளூ பால், ஆரஞ்சு பால்னு பிரித்து வைக்கிறாங்க. எதுக்காக? பச்சை பால் அப்படின்னா அது 22 ரூபா நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ப்ளூ பால் அப்படின்னா 20 ரூபா, ஆரஞ்சு பால்னா 30 ரூபா. அதோட குவாலிட்டியும் அது மாறுது. ஸோ அந்த கலரை பார்த்து ப்ளஸ் அந்த அமௌண்ட்டை பார்த்து நம்மளால் என்ன கண்டுபிடிக்க முடியுது? வி கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை, வி கேன் ஈஸிலி ஜட்ஜ் அது எந்த குவாலிட்டியில் இருக்குது, எவ்வளோ அமௌண்ட்டு நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுது. ஸோ அப்போ கிளாசிஃபிகேஷன் இல்லாமல் நம்மளால் வாழவே முடியாது. ஸோ ஈவன் ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் வி டூ கிளாசிஃபிகேஷன். ஸோ இப்போ நம்ம டேபிள்லே பாருங்களேன், டேபிள்லே வந்து பேனாலாம் தனியாக அடுக்கி வைக்கிறோம், நெக்ஸ்ட் வந்து புக்ஸ் எல்லாம் தனியாக அடுக்கி வைக்கிறோம். இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம பிரித்து அடுக்கி வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் கிளாசிஃபிகேஷன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பழக்குடியில் வந்து ஃப்ரூட்ஸு, கிரேப்ஸு, மேங்கோஸ் எல்லாமே இருக்குது. ஒரு பழக்கூட உங்ககிட்ட கொடுத்துறாங்க, தனித்தனியாக பிரித்து அடுக்குறீங்க, மேங்கோஸ் தனியாக, கிரேப்ஸ் தனியாக அப்படின்ட்டு. இதுக்கு பேர் தான் கிளாசிஃபிகேஷன். ஸோ கிளாசிஃபிகேஷன் இன் ஜென்ரல் இட் கம்ஸ் ஃப்ரம் லாட்டின் வேர்ட் கிளாசிக். ஸோ கிளாசிஃபிகேஷன்ற வார்த்தை எந்த மொழியிலிருந்து வருதுன்னு கேட்டாங்கன்னா இட் கம்ஸ் ஃப்ரம் லாட்டின் வேர்ட் கிளாசிக். அதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஆஃப் குரூப்பிங் ஆர் டிவைடிங்வாங்க. அடுத்து பாருங்க, அடுத்து வந்து புட்டிங் டுகெதர் லைக் என்டிட்டிஸ். என்டிட்டிஸ் அப்படின்னா என்னன்னா பொருள்னு அர்த்தம். ஸோ என்டிட்டிஸ் generally it is called as things or object. Arrangement of ideas or object in a systematic order. ஸோ கிளாசிஃபிகேஷன்றது ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பொருளாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ஐடியாவாக இருக்கலாம். அதை நம்ம வந்து சிஸ்டமேட்டிக்காக அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் கிளாசிஃபிகேஷன். ஸோ அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஐடியாஸ் ஆர் ஆப்ஜெக்ட் இன் அ சிஸ்டமேட்டிக் ஆர்டர். எக்ஸாம்பிள் பாருங்க, குரூப்பிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ் லைக் மேங்கோஸ், கிரேப்ஸ் எக்ஸெட்ரா. விதவுட் கிளாசிஃபிகேஷன் தேர் இஸ் நோ லைஃப். ஸோ கிளாசிஃபிகேஷன் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ அனதர் எக்ஸாம்பிள் ஐ கேன் கிவ் யூ. பஸ்ஸு. ஸோ 170C கிண்டிக்கு போகுது, தென் 23C வந்து மெரினா பீச் போகுது. ஸோ இந்த மாதிரி வந்து தே கிவ் நம்பர்ஸ் டு த பஸ்ஸஸ். எதுக்காக அப்படின்னா தென் ஒன்லி வி கேன் ஐடென்டிஃபை த ரூட்ஸ். எந்தெந்த பஸ் எந்தெந்த ரூட்டுக்கு போகுது அப்படின்னு நம்மளால் வி கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை. Another one more example I can give you is pink color bus. Seeing the pink color bus, you can easily judge it belongs to women buses. லேடிஸ் பஸ் நம்மளால ஈஸியாக அந்த பிங்க் கலரை பார்த்தவொடனே நம்மளால என்ன கண்டுபிடிக்க முடியுது, இட் பிலாங்ஸ் டு லேடிஸ் பஸ், விமன் பஸ். ஸோ அது போல் வி ஆர் குரூப்பிங் த திங்ஸ். ஸோ இதுதான் ஜென்ரலாக கிளாசிஃபிகேஷனாக மீனிங் இதுதான். நவ் வி வில் சி வாட் இஸ் லைப்ரரி கிளாசிஃபிகேஷன். லைப்ரரி கிளாசிஃபிகேஷனில் என்ன பண்ணுறோம்? இப்போ நம்ம வந்து லைஃப்பில் கிளாசிஃபிகேஷனாக என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ நான் வந்து லைப்ரரியில் என்ன கிளாசிஃபிகேஷன் பண்ணுறோம்? அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் டாக்குமெண்ட் இன் த மோஸ்ட் ஹெல்ப்ஃபுல் அண்ட் பெர்மனன்ட் ஆர்டர். ஸோ லைப்ரரியில் வந்து நிறைய புக்ஸுங்களாம் இருக்கும். அந்த டாக்குமெண்ட்ஸை நம்ம வந்து ஹெல்ப்ஃபுல்லாகவும் பெர்மனன்ட் ஆர்டரில் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஷெல்ஃபில், அதுக்கு பேர் தான் லைப்ரரி கிளாசிஃபிகேஷன். அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் டாக்குமெண்ட் இந்த மோஸ்ட் ஹெல்ப்ஃபுல் அண்ட் பெர்மனன்ட் ஆர்டராக இருக்கணும். புரியுதுங்களா? ஒரு பெர்மனன்ட் ஆர்டரில் அதை அடுக்கி வைக்கணும், ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கணும்,
எடுக்கிற மாதிரி யூசருக்கு வந்து அவங்க ஈஸியாக எடுக்கிற மாதிரி ரிட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அந்த புக்கு. அந்த மாதிரி ஒரு ரேக்கில் வந்து யூ ஹவ் டு அரேஞ்ச் த டாக்குமெண்ட்ஸ் இந்த மோஸ்ட் ஹெல்ப்ஃபுல் அண்ட் பர்மனெண்ட் ஆர்டர். அடுத்து பாருங்க, டு கிளாசிஃபை த சப்ஜெக்ட் ஆஃப் டாக்குமெண்ட். ஒவ்வொரு புக்குக்கும் ஒரு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அதை தனித்தனியாக பிரித்து எடுக்கணும். ஃபிசிக்ஸ் தனியாக, கெமிஸ்ட்ரி தனியாக, மேக்ஸ் தனியாக, அந்த மாதிரி யூ ஹவ் டு செப்பரேட் த சப்ஜெக்ட் அண்ட் யூ ஹவ் டு அரேஞ்ச் த சப்ஜெக்ட் இன் த ஷெல்ஃப். யூ ஹவ் டு அரேஞ்ச் த டாக்குமெண்ட்ஸ் இன் த ஷெல்ஃப் அக்கார்டிங் டு த சப்ஜெக்ட் வைஸ். ஸோ இந்த ஷெல்ஃபில் நீங்கள் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா யூ ஹவ் டு அரேஞ்ச் அக்கார்டிங் டு த சப்ஜெக்ட் வைஸ் தான் அடுக்கணும். இப்போ வந்து there are many authors has given various definition to library classification. ஸோ லைப்ரரி கிளாசிஃபிகேஷன் பற்றி நிறைய ஆத்தர்ஸ் வந்து they have given definition, அதுக்கு மீனிங் என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ யார் யார் என்னென்ன சொன்னாங்கன்னு பார்ப்போம். WCB சேயர். ஸோ WCB சேயர்ன்றவர் ஒரு கிராமரியன் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஹூ இஸ் கால்ட் அஸ் கிராமரியன் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா WCB சேயர். லைப்ரரி கிளாசிஃபிகேஷனுக்கு இலக்கணத்தை வகுத்தவர் அவர் யார் அப்படின்னா WCB சேயர். அவர் என்ன சொல்லியிருக்காரு, அவர் எப்படி டிஃபைன் பண்ணுறாருன்னு பார்ப்போம். அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் புக்ஸ் ஆன் ஷெல்ஃப் ஆர் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தெம் இன் த மேனர் விச் இஸ் மோஸ்ட் ஹெல்ப்ஃபுல் டு தோஸ் ஹூ ரீட். ஸோ புக்ஸை வந்து ஷெல்ஃபில் வந்து அடுக்குறீங்க. அடுக்க சொல்ல அது வந்து யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு உதவியாக இருக்கணும் அந்த புக்கு. நீங்கள் அரேஞ்ச் பண்ண புக்ஸ் வந்து இட் ஷுட் பி ஹெல்ப்ஃபுல் டு தோஸ் ஹூ ரீட். அந்த மாதிரி வந்து புத்தகத்தை அடுக்கணும். அக்கார்டிங் டு த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தெம். டிஸ்கிரிப்ஷன் அல்லது அதில் என்ன விளக்கி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி யூ ஹவ் டு அரேஞ்ச் த புக்ஸ். அதை இங்கே சொல்கிறார். WCB சேயர் டிஃபைன் த லைப்ரரி கிளாசிஃபிகேஷன் ஆஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் புக் ஆன் ஷெல்ஃப் ஆர் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தெம் இன் த மேனர் விச் இஸ் மோஸ்ட் ஹெல்ப்ஃபுல் டு தோஸ் ஹூ ரீட். ஸோ புக்ஸை வந்து நம்ம லைப்ரரியில் வந்து என்ன பண்ணணும், ரேக்கில் வந்து ஈஸியாக எடுக்கணும். யூ ஹவ் டு அரேஞ்ச் இன் சிஸ்டமேட்டிக் ஆர்டர் விச் ஷுட் பி ஹெல்ப்ஃபுல் டு த யூசர். யூசருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ லைப்ரரி சயின்ஸில் பார்த்தீங்கன்னா யூசரை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரீடர்னுவாங்க, தென் கஸ்டமர்னுவாங்க, எண்ட் யூசர்னுவாங்க. இப்போ அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா வந்து யூசர் வந்து என்னன்னு கூப்பிடுவாங்க அப்படின்னா பேட்ரான்வாங்க. இன் அமெரிக்கா யூசர் இஸ் கால்ட் அஸ் பேட்ரான். ஸோ யூசருக்கு தேர் ஆர் டிஃப்ரெண்ட் நேம்ஸ், ரீடர், கஸ்டமர், எண்ட் யூசர், தென் பேட்ரான், லைக் தட். அடுத்த டெஃபினேஷன் பார்ப்போம். ஸோ அடுத்த டெஃபினேஷன் வந்து மார்கரெட் மான் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். கிளாசிஃபிகேஷன் இன் இட்ஸ் சிம்பிளஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் பிட்டிங் டுகெதர் ஆஃப் சிமிலர் திங்ஸ் ஆர் மோர் ஃபுல்லி டிஸ்கிரைப்ட். இட் இஸ் அரேஞ்சிங் ஆஃப் திங்ஸ் அக்கார்டிங் டு லைக்னஸ் அண்ட் அன்லைக்னஸ். ஸோ மார்கரெட் மான் வந்து அவங்க எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா சிமிலர் திங்ஸை ஒன்றா அடுக்கி வைக்கிறது. ஒரே மாதிரி இருக்க பொருளை வந்து ஒன்றா அடுக்கிறது. ஸோ ஒத்த தன்மையாக இருக்க பொருள்லாம் ஒன்றா அடிக்கிறது அக்கார்டிங் டு லைக்னஸ் அண்ட் அன்லைக்னஸ். ஸோ யூ ஷுட் அரேஞ்ச் த திங்ஸ் யூஸிங் த சிமிலாரிட்டி. சிமிலாரிட்டி மீன்ஸ் ஒத்த தன்மை உள்ளதெல்லாம் ஒன்றா எடுக்கிறோம். இப்போ பேனாலாம் ஒன்றா எடுக்கிறோம், பென்சில்லாம் ஒன்றா எடுக்கிறோம், ரப்பர்லாம் ஒன்றா எடுக்கிறோம், இந்த மாதிரி. ஸோ தட் இஸ் நோன் அஸ் கிளாசிஃபிகேஷன். ஸோ அப்போ லைப்ரரி கிளாசிஃபிகேஷன் என்ன பண்ணோம், ஃபிசிக்ஸ்லாம் தனியாக எடுக்கிறோம், கெமிஸ்ட்ரிலாம் தனியாக, ஒத்த தன்மை உள்ள புக்ஸ்லாம் தனியாக எடுக்கிறோம். இந்த மாதிரி பிரித்து எடுக்கிறதுக்கு தான் லைப்ரரி கிளாசிஃபிகேஷன் வாங்க. அடுத்து SR ரங்கநாதன் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். Translation of the name of specific subject of a book into preferred artificial language of ordinal numbers அப்படின்றார். SR ரங்கநாதன் தான் யாரு, ஃபாதர் ஆஃப் லைப்ரரி சயின்ஸ். ஸோ ஃபாதர் ஆஃப் லைப்ரரி சயின்ஸ் யாருன்னு கேட்டாங்கன்னா டாக்டர் SR ரங்கநாதன். அவர் வந்து லைப்ரரி கிளாசிஃபிகேஷனுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாரு. என்ன டெஃபினேஷன் அப்படின்னா, ஒரு புக்குக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அந்த சப்ஜெக்டை நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் நம்பராக மாற்றணும், ஆர்டிஃபிஷியல் லாங்குவேஜாக மாற்றணும். அதுக்கு பேர் தான் என்னன்னா லைப்ரரி கிளாசிஃபிகேஷன்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 200 அப்படின்னா டிடிஎஸ்எல் ரிலிஜன் அர்த்தம். ஆர்டிஃபிஷியல் நம்பர், நம்மளா ஒரு மனுஷனாக கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்டிஃபிஷியல் நம்பர் ஆர் ஆர்டிஃபிஷியல் லாங்குவேஜ்னு வாங்குது. இப்போ சிசியில் பார்த்தீங்கன்னா டிக்கு ஒரு இது சப்ஜெக்ட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஐ வில் டெல் யூ all other things later. Okay, so translation of the name of specific subject of a book into preferred artificial language of ordinal numbers. ஸோ அந்த ஆர்டிஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் நம்பர் நம்ம கொடுக்கணும். அதுதான் வந்து லைப்ரரி கிளாசிஃபிகேஷன் SR ரங்கநாதன் சொல்கிறாரு. இப்போ நம்பர்ஸ். ஸோ நம்பர்ஸ் வந்து ரெண்டு வகையாக பிரியுது. ஒன்று வந்து கார்டினல் நம்பர்ஸ் அண்ட் அனதர் வந்து ஆர்டினல் நம்பர்ஸ். தேர் ஆர் 2 types ஆஃப் நம்பர்ஸ். ஒன் இஸ் கார்டினல் நம்பர் அண்ட் ஆர்டினல் நம்பர். கார்டினல் நம்பர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் யூஸ்ட் ஃபார் கவுண்டிங் பர்பஸ், கவுண்ட் பண்ணுறதுக்கு மட்டும் தான் அதை யூஸ் பண்ணுறோம். ஆர்டினல் நம்பர்ஸ் அப்படின்னா இட் இஸ் யூஸ்ட் ஃபார் ஆர்டரிங் திங்ஸ். ஸோ ஆர்டினல் நம்பர்ஸ் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்,
அரேஞ்ச்மெண்ட் பர்பஸ்க்கும் ஆர்டர் பண்ணுறதுக்கும் புக்ஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஆர்டினல் நம்பர்ஸாக யூஸ் பண்ணுறோம். அப்போ லைப்ரரி கிளாஸிஃபிகேஷனில் என்ன நம்பர் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா வி யூஸ் ஒன்லி ஆர்டினல் நம்பர்ஸ். பிகாஸ் நம்ம லைப்ரரி கிளாஸிஃபிகேஷனில் என்ன பண்ணுறோம், அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறோம், புக்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணுறோம். அப்போ வந்து நம்ம வந்து ஆர்டினல் நம்பர்ஸாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த டேர்ம்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து வந்து நொட்டேஷன்னா என்ன? ஸோ நொட்டேஷன் அப்படின்னா என்னென்னா ஆர்டர் சீரீஸ் ஆஃப் சிம்பிள் ரெப்ரசன்டிங் த டேர்ம்ஸ். ஸோ ஒரு சொற்களுக்கு பதிலாக ஒரு வார்த்தைக்கு பதிலாக ஒரு சிம்பிள் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் நொட்டேஷன். தட் இஸ் பியூர் நொட்டேஷன் அண்ட் மிக்சர் நொட்டேஷன். நொட்டேஷனை நம்ம என்ன சொல்லலாம், சிம்பிள்லாம் இல்லாட்டி வந்து சைனுன்னுலாம் இல்லாட்டி நம்பர்ஸாக இருக்கலாம். ஸோ நொட்டேஷன் வந்து சிம்பிளாக இருக்கலாம், சைனாக இருக்கலாம், இல்லாட்டி நம்பர்ஸாக இருக்கலாம். அதில் வந்து 2 வகை இருக்குது. நொட்டேஷனில் வந்து தேர் ஆர் 2 டைப்ஸ். ஒன் இஸ் பியூர் நொட்டேஷன் அண்ட் மிக்சர் நொட்டேஷன். புரியுதுங்களா? அதுதான். ஸோ பியூர் நொட்டேஷன் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டிடிசி. டிடிசி அப்படின்னா டேவி டெசிமல் கிளாஸிஃபிகேஷன். மிக்சர் நோட்டேஷன் எங்கே யூஸ் பண்ணுறோம்னா யூனிவர்சல் டெசிமல் கிளாஸிஃபிகேஷன், கோலன் கிளாஸிஃபிகேஷனில் யூஸ் பண்ணுறோம் சிசியில். ஸோ உங்கள் சிஎல்ஐஸில் வந்து 2 தான் நம்ம படிக்க போகிறோம். ஒன்று வந்து டிடிசி, ஒன்று வந்து சிசி. ஸோ இந்தியாவிலே எது வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடிசி தான் ரொம்ப வேர்ல்டு ஓவர். வேர்ல்டு ஃபுல்லாக வந்து எது ஃபேமஸாக இருக்குது அப்படின்னா டிடிசி தான். எல்லா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், நிறைய இன்ஜினியரிங் காலேஜ் அதிலலாம் வந்து டிடிசி தான் யூஸ் பண்ணுறாங்க. யூடிசி பார்த்தீங்கன்னா ரிசர்ச்சில் யூஸ் பண்ணுறாங்க, இன்ஜினியரிங் காலேஜஸில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. சிசி வந்து இப்போ அவுடேட்டட் ஆகிடுச்சு. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் முன்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் நோட்டேஷன். ஒன் இஸ் பியூர் நோட்டேஷன் அண்ட் அனதர் ஒன் இஸ் மிக்சர் நோட்டேஷன். பியூர் நோட்டேஷன் எதில் யூஸ் பண்ணுறாங்கன்னா டிடிசி, மிக்சர் அப்படின்னா யூடிசி, சிசி. பியூர் நோட்டேஷன் அப்படின்னா என்னென்னா ஒரே ஒரு சிம்பிள் மட்டும் தான் இருக்கும். மிக்சர் நோட்டேஷன்னா பல சிம்பிள் இருக்கும். இப்போ இதெல்லாம் போக தான் உங்களுக்கு புரியும். சிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாஷு, கமா, தென் செமிகோலன் இதெல்லாம் இருக்கும். ஆனால் டிடிசியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டாட் மட்டும் தான் இருக்கும். அதனால தான் அது வந்து பியூர் நோட்டேஷன். ஒரே ஒரு சிம்பிள்னா அது வந்து பியூர் நோட்டேஷன். பல சிம்பிள்லாம் இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து மிக்சர் நோட்டேஷன். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் சப்ஜெக்ட். ஸோ உலகத்தில் வந்து நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அது எப்படி ஸ்ட்ரக்சர் ஆகுது அது என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து டைகாட்டமி. டைகாட்டமி அப்படின்னா டைனா 2ன்னு அர்த்தம். ஸோ 2 பிரியுது சப்ஜெக்ட். டிவிஷன் இன்டு 2 இஸ் கால்ட் அஸ் டைகாட்டமி. ஸோ டைகாட்டமிக்கு அனதர் நேம் என்னன்னா பைனரி கிளாஸிஃபிகேஷன் வாங்க. அதை வந்து ட்ரீ ஆஃப் ப்ராஃபரின்னு சொல்லுவாங்க. சப்ஜெக்ட்ஸ் ஆர் டிவைட் இன்டு 2 பிரியுது. அதுதான் வந்து டைகாட்டமி. ஸோ டிவிஷன் இன்டு 2 அதுதான். இப்போ பாருங்கள், லிவிங் ஆர்கனிசம்ன்ற ஒரு சப்ஜெக்ட் வந்து பிளான்ட் அண்ட் அனிமல் 2 பிரியுது. அகெயின் பிளான்ட் வந்து ஃப்ளவரிங் அண்ட் நான் ஃப்ளவரிங்காக பிரியுது. தென் அனிமல்ஸ் அகெயின் இட் இஸ் டிவைடட் இன்டு வெர்டிபிரேட்ஸ் அண்ட் இன்வெர்டிபிரேட்ஸ். புரியுதுங்களா? எலும்பு உள்ளது, எலும்பு இல்லாதது, அப்படி பிரியுது. ஸோ இந்த மாதிரி 2 வந்து சப்ஜெக்டை பிரித்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் டைகாட்டமி. அடுத்து டெக்காகாட்டமி. டெக்காகாட்டமி அப்படின்னா டிவிஷன் இன்டு 10. சப்ஜெக்ட் வந்து 10 பிரிக்கிறது. இந்த டிவிஷன் இன்டு 10 வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டிடிசி ப்ளஸ் யூடிசி. டிடிசி அப்படின்னா டிவி டெசிமல் கிளாஸிஃபிகேஷன், யூடிசி அப்படின்னா யூனிவர்சல் டெசிமல் கிளாஸிஃபிகேஷன். ஸோ டெக்கா அப்படின்னா 10. சப்ஜெக்டை வந்து 10 10 டிவைட் பண்ணுறது, 10 சப்டிவிஷனாக டிவைட் பண்ணுறது, அதுதான். அடுத்து பாலிகாட்டமி. ஸோ பாலிகாட்டமி அப்படின்னா என்னென்னா பாலி அப்படின்னா மெனின்னு அர்த்தம். ஸோ டிவிஷன் இன்டு மெனி, ஒரு சப்ஜெக்டை வந்து பல விதமாக பிரிக்கிறது, அதுதான் வந்து பாலிகாட்டமி. இந்த பாலிகாட்டமி முதல்ல ஹூ ஹஸ் இன்ட்ரடியூஸ்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா சிஏ கட்டர். பாலிகாட்டமியை முதல்ல யூஸ் பண்ணது யாருன்னா சிஏ கட்டர். அவர் எதில் யூஸ் பண்ணார் அப்படின்னா எக்ஸ்பான்சிவ் கிளாஸிஃபிகேஷனில் யூஸ் பண்ணார். சிஏ கட்டர் இன்ட்ரடியூஸ்ட் இன் எக்ஸ்பான்சிவ் கிளாஸிஃபிகேஷன். இந்த பாலிகாட்டமியை வந்து எஸ்ஆர் ரங்கநாதன் வந்து எதில் யூஸ் பண்ணார்னா சிசியில், கோலன் கிளாஸிஃபிகேஷனில். சிஏ கட்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஆனால் அதை யூஸ் பண்ணது யாருன்னா எஸ்ஆர் ரங்கநாதன். எதில் அப்படின்னா சிசியில். புரியுதுங்களா? ஸோ டெக்காகாட்டமியில் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் க்ரோத் ஆஃப் நியூ சப்ஜெக்ட் வந்து உள்ளே வந்துகிட்டே இருக்கும். ஸோ டெய்லியுமே அன்றாடமே சப்ஜெக்ட் வந்து புதுசாக பிறந்துக்கிட்டே இருக்கும் நாட்டில். இட் இஸ் டைனமிக். அது வந்து ஸ்டாட்டிக்காக இருக்காது. டைனமிக் மீன்ஸ் தேர் இஸ் அ கண்டினியூஸ் க்ரோத் இந்த சப்ஜெக்ட். இப்போ இந்த கிளாஸிஃபிகேஷன் பேஸ்லாம் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணா? டைகாட்டமி பார்த்தீங்கன்னா எம்மானுவல் காண்ட். ட்ரைகாட்டமி இன்ட்ரடியூஸ் பண்ணது ஹீகல். டெக்காகாட்டமி வந்து இட் இஸ் இன்ட்ரடியூஸ்டு பை மெல்வில் டேவி. ட்ரிவியா வந்து ஃப்ரான்சிஸ் பேக்கன். பாலிகாட்டமி வந்து சிஏ கட்டர். ஓகே, இங்கே எஸ்ஆர் ரங்கநாதன் இருக்குது, பட் வந்து சிஏ கட்டர் தான்.
ஸோ பேட்டர்ன் ஆஃப் லைப்ரரி கிளாசிஃபிகேஷன். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரியும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. ஃபர்ஸ்ட் வந்து அனாலிட்டிகோ சிந்தட்டிக் கிளாசிஃபிகேஷன் ஆர் ஃபெசட்டட். ஸோ லைப்ரரி கிளாசிஃபிகேஷனை வந்து அனாலிட்டிகோ சிந்தட்டிக் கிளாசிஃபிகேஷன் ப்ளஸ் வந்து எனுமரேட்டிவ் கிளாசிஃபிகேஷன் ரெண்டாக பிரிக்கிறாங்க. அனாலிட்டிகோ சிந்தட்டிக் கிளாசிஃபிகேஷனை வந்து வேற என்ன சொல்லுவாங்கன்னா அதை வந்து ஃபெசட்டட்னுவாங்க. இது வந்து எதில் யூஸ் பண்ணுறாங்கன்னா கோலன் கிளாசிஃபிகேஷன். கோலன் கிளாசிஃபிகேஷன் வந்து அனாலிட்டிகோ சிந்தட்டிக் கிளாசிஃபிகேஷன் ஆர் ஃபெசட்டட் கிளாசிஃபிகேஷன் வாங்க. கோலன் கிளாசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 எடிஷன் இருக்குது. ஸோ அன்றைக்கி ப்ராக்டிக்கல் கிளாஸில் ஒரு புக்கு உங்களுக்கு கையில் கொடுத்துருப்பாங்க. அது வந்து உங்களுக்கு வந்து 6th எடிஷன் கொடுத்தாங்க. அதில் மொத்தம் வந்து 7 இருக்குது. 7 எடிஷன் இருக்குது. சிசி ஃபஸ்ட் எடிஷன்லேருந்து 3rd எடிஷன் பார்த்தீங்கன்னா ரிஜிட்லி ஃபேசட்டட். அதுக்கப்புறமேட்டு 4, 5 சிசியோட 4, 5, 6 வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ரீலி ஃபேசட்டட். சிசி 7th வந்து ஃப்ரீலி ஃபேசட்டட். ஆல்மோஸ்ட் ஃபேசட்டட் எது அப்படின்னா பிப்ளியோகிராஃபிக் கிளாசிஃபிகேஷன் பை பிளிஸ். அப்புறம் யூடிசி. உங்களுக்கு வந்து சிஎல்ஐஸில் வந்து கோலன் கிளாசிஃபிகேஷனும் டிடிசி மட்டும் தான் இருக்குது. அதை மட்டும் தெரிஞ்சால் போதும். அடுத்து எனுமரேட்டிவ் கிளாசிஃபிகேஷன். எனுமரேஷன் அப்படின்னா என்னென்னா லிஸ்டிங்னு அர்த்தம். ஸோ எனுமரேட்டிவ் கிளாசிஃபிகேஷனில் வந்து ரெடிமேட் நம்பர்ஸ் இருக்கும். இப்போ டிடிசியில் பார்த்தீங்கன்னா ரெடிமேடாக ஒரு சப்ஜெக்ட் ஒரு நம்பர் இருக்கும். அதுதான் எனுமரேட்டிவ் கிளாசிஃபிகேஷன். ஆல்மோஸ்ட் எனுமரேட்டட் எது அப்படின்னா டிடிசி 21st எடிஷன். ஸோ டிடிசி வந்து 23 எடிஷன் வரைக்கும் இப்போ போயிருக்குது. சப்ஜெக்ட் கிளாசிஃபிகேஷன் யார் கொண்டு வந்தா அப்படின்னா ஜேடி ப்ரௌனு. ஃபுல்லி எனுமரேட்டிவ் கிளாசிஃபிகேஷன் எது அப்படின்னா எனுமரேட்டிவ் இன்டர்நேஷனல் கிளாசிஃபிகேஷன் பை ரைடர். பியூர்லி எனுமரேட்டிவ் கிளாசிஃபிகேஷன் எதுனா லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் கிளாசிஃபிகேஷன். ஸோ இப்போ லைப்ரரி கிளாசிஃபிகேஷன் நம்ம வந்து குரூப் பண்ணுறதுக்கு வந்து நம்ம என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது உலகத்தில். நீங்கள் அன்றைக்கி வந்து கோலன் கிளாசிஃபிகேஷன் பார்த்தீங்க. அது போல் டிடிசி இருக்குது, அது போல் யூடிசி இருக்குது, சப்ஜெக்ட் கிளாசிஃபிகேஷன் இருக்குது. அந்த மாதிரி வேர்ல்டில் வேறு என்னெல்லாம் இருக்குது அது என்னன்னு பார்ப்போம். டிடிசி பார்த்தீங்கன்னா யார் கொண்டு வந்தா அப்படின்னா மெல்வில் டிவி. டிடிசி வந்து டிவி டெசிமல் கிளாசிஃபிகேஷன். அது வந்து ஒரு புக்கு மாதிரி இருக்கும். அதில் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நம்பர்ஸ் இருக்கும். அதை பார்த்து தான் நம்பரை நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். அதுக்குன்னு சில ரூல்ஸ்லாம் இருக்குது. அது வந்து ப்ராக்டிக்கலில் நம்ம படிப்போம். ஸோ அந்த டிடிசி வந்து யார் கொண்டு வந்தா அப்படின்னா மெல்வில் டிவி. ஸோ டிடிசி வந்து உங்கள் சப்ஜெக்டில் இருக்குது சிஎல்ஐஸில். இப்போ டிடிசி யார் கொண்டு வந்தான்னு கேட்டாங்கன்னா மெல்வில் டிவி. எந்த வருஷம் அப்படின்னா 1876. அடுத்து எக்ஸ்பான்சிவ் கிளாசிஃபிகேஷன் வந்து சிஏ கட்டர். எப்போனா 1891. லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் வந்து அது ஷார்ட்டாக வந்து எல்ஓசின்னு வாங்க. அது எப்போ வந்ததுன்னா 1904. ஸோ லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் கிளாசிஃபிகேஷன் ஸ்கீம் யார் கொண்டு வந்தாங்கன்னா லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் வந்து ஒரு லைப்ரரி வாஷிங்டனில் இருக்குது. விச் இஸ் தி லார்ஜஸ்ட் லைப்ரரி இன் த வேர்ல்டு. உலகத்திலே எது லார்ஜஸ்ட் லைப்ரரின்னு கேட்டாங்கன்னா லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் இன் வாஷிங்டன். அடுத்து யூடிசி வந்து யூனிவர்சல் டெசிமல் கிளாசிஃபிகேஷன். அது யார் கொண்டு வந்தாங்கன்னா பால் ஆட்லட், ஹென்ரி லா ஃபவுண்டைன் அண்ட் எஃப்ஐடி. பால் ஆட்லட் மொத்தம் 3 பேர் இதில். பால் ஆட்லட், ஹென்ரி லா ஃபவுண்டைன் ப்ளஸ் எஃப்ஐடி. எஃப்ஐடின்றது ஒரு ஆர்கனைசேஷன், இன்டர்நேஷ்னல் ஃபெடரேஷன் ஆஃப் டாக்குமெண்டேஷன். இந்த பால் ஆட்லட்டும் ஹென்ரி லா ஃபவுண்டைன் யார் அப்படின்னா பெல்ஜியம் லாயர்ஸ். பெல்ஜியம் நாட்டை சேர்ந்தவங்க லாயர்ஸ். அவங்க வந்து 1905 கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து சப்ஜெக்ட் கிளாசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜேடி ப்ரவுன் 1906. கோலன் கிளாசிஃபிகேஷன் வந்து எஸ்ஆர் ரங்கநாதன் எப்போ கொண்டு வந்தாருன்னா 1933. Bibliographic classification was brought out by H.E. Bliss in the year 1935. Then Soviet classification by Library Commission of Academy of Sciences of USSR 1959 வந்திருக்கு. அடுத்து இன்டர்நேஷனல் கிளாசிஃபிகேஷன் ஒன்று வந்திருக்கு. அது வந்து யார் கொண்டு வந்தாலும் ரைடர் 1965. பிஎஸ்ஓ அப்படின்னா ப்ராட் சிஸ்டம் ஆஃப் ஆர்டரிங் எஃப்ஐடி 1978. அடுத்து ப்ரூனட் ஸ்கீமு ஸ்டாண்டர்ட் கிளாசிஃபிகேஷன். உங்கள் சிஎல்ஐ இது போல் இது வந்து 12 இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த 12 வந்து நம்ம இந்தியாவில் எது அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டிடிசி, தென் யூடிசி, கோலன் கிளாசிஃபிகேஷன். டிடிசி யார் கொண்டு வந்தால் மெல்வில் டிவி. யூடிசி யார் கொண்டு வந்தால் பால் ஆட்லட், ஹென்ரி லா ஃபவுண்டைன், எஃப்ஐடி. கோலன் கிளாசிஃபிகேஷன் வந்து எஸ்ஆர் ரங்கநாதன். இப்போ உங்கள் சிஎல்ஐஸ்க்கு வந்து 2 தான் இருக்குது. டிடிசியும் தென் கோலன் கிளாசிஃபிகேஷன் மட்டும் தான் இருக்குது. டிடிசி வந்து மெல்வில் டிவி. அது எந்த வருஷம் 1876 அது மட்டும் தெரிஞ்சால் போதும். தென் கோலன் கிளாசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் ரங்கநாதன் கொண்டு வந்திருக்காரு. எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1933. இதுதான். ஆனால் மற்றதையும் நம்ம வந்து ஜென்ரலாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து இந்த புக்கை நம்ம வாங்கி போடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லைப்ரரியில் நான் வந்து சப்ஜெக்ட் எல்லாம் பிரிக்கிறேன் அப்படின்னா நான் எதை யூஸ் பண்ணுறோம், நான் வந்து ஐ ஹவ் டு டிசைட் விச் ஒன் ஐ ஹவ் டு யூஸ். அதுக்கப்புறம் அதை வாங்கணும். நான் சிசி வந்து கோலன் கிளாசிஃபிகேஷன் வச்சு நான் குரூப் பண்ணுறதா சப்ஜெக்டா, இல்லாட்டி டிடிசி வச்சு நான் சப்ஜெக்டை குரூப் பண்ணுறதா,
கிளாசிஃபிகேஷன் நம்பர் போட தான் நான் டிசைட் பண்ணணும். புரியுதா? அதுக்கப்புறம் அந்த புக்க வாங்கி இப்ப நான் வந்து இன்ஜினியரிங் எந்த வந்து ரிசர்ச் லைப்ரரி. ஸோ ஐ ஹவ் பாட் யூடிசி, யூனிவர்சல் டெசிமல் கிளாசிஃபிகேஷன். அந்த புக்கை நான் வாங்கி வச்சு நம்பரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஐ எம் பேஸ்டிங் இன்டு த ஸ்பைன் லேபிள். இந்த கிளாசிஃபிகேஷன் நம்பர் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு நம்பர் இருக்கும். அதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு. கிராமர் மாதிரி இருக்கும். அது ப்ராக்டிக்கலில் நீங்கள் படிப்பீங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் அந்த நம்பரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி யூ டு பேஸ்ட் இட் இன் த ஸ்பைன் லேபிள். அதுதான் அது பின்னாடி நம்ம பார்ப்போம். நிறைய கிளாசிஃபிகேஷன் நிறைய பிரின்சிபல்ஸ் இருக்குது. கொள்கைகள் என்னென்ன கொள்கைகள் இருக்குன்னு பாருங்கள். லிட்ரரி வாரண்ட் வந்து இடபிள்யூ ஹல்மன் ஒருத்தர் கொண்டு வந்தார். அல்டர்னேட்டிவ் லொகேஷன் வந்து ஹெச்இ பிளஸ். செமினல் நிமோனிக்ஸ் வந்து எஸ்ஆர் ரங்கநாதன். டெசிமல் ஃப்ராக்ஷன் நோட்டேஷன் யார் கொண்டு வந்தாங்கன்னா மெல்வில் டேவி. ஸோ டெசிமல் ஃப்ராக்ஷன் நோட்டேஷன் அப்படின்னா என்னென்னா, அந்த டிடிசி வந்து 3 நம்பருக்கு பக்கத்தில் ஒரு டாட் வைப்பாங்க, ஒரு டெசிமல் பாயிண்ட். அதனால தான் அது வந்து டெசிமல் ஃப்ராக்ஷன் நோட்டேஷன்றாங்க. யார் கொண்டு வந்தாங்கன்னா மெல்வில் டேவி. ஒன் பிளேஸ் தியரி வந்து ஜேடி ப்ரவுன். ஸோ இப்போ நிமோனிக்ஸ். ஸோ நிமோனிக்ஸ்னால் என்னது? ஸோ நிமோனிக்ஸ் கம்ஸ் ஃப்ரம் அ க்ரீக் வேர்டு. நிமோனிக்ஸ்ன்ற வார்த்தை க்ரீக் மொழியிலேருந்து வருது. இட் த மீனிங் ஃபார் நிமோனிக்ஸ் இஸ் எய்ட் டு மெமரி, எய்ட் டு ரிமெம்பர். ஸோ நம்ம எல்லா விஷயத்தையும் நம்மளால் ஞாபகத்தில் வச்சுக்க முடியாது அஸ் அ ஹியூமன் பீயிங். ஸோ அதனால் சில டூல்லாம் வச்சு அதை நம்ம மனசில் வச்சுக்கிறதுக்கு, நம்ம மைண்டில் வச்சுக்கிறதுக்கு சில டூல்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பேர் தான் நிமோனிக்ஸ். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் நியூமோனிக்ஸ் இருக்குன்னு பாருங்க. there are 4 types of mnemonics. One is alphabetical, second one is schedule, systematic, seminal. இப்போ இந்த alphabetical mnemonics வந்து சிசியில் பாருங்க. இது வந்து கால் நம்பர் கொடுத்துருக்காங்க D5135Y. ஒய்ன்றது யமஹா மோட்டார் சைக்கிள். ஸோ யமஹா மோட்டார் சைக்கிளோட அந்த பேர் இருக்குது பார்த்தீங்கன்னா யமஹா, அந்த ஒய் எடுத்து பின்னாடி அந்த கால் நம்பர் பின்னாடி போடுறாங்க ஒய். அப்படி போட்டால் அது ஆல்ஃபபெட்டிக்கல் டிவைஸ். இப்போ ஹீரோ சைக்கிள்லாம் ஹெச் போட்டுருவாங்க, பாஸ்மதி ரைஸ்னா பி போட்டுருவாங்க, பின்னாடி அந்த ஆல்ஃபபெட்டை தூக்கி போடுவாங்க. ஸோ அது பேர் ஆல்ஃபபெட்டிக்கல் டிவைஸ். வென் யூஆர் யூசிங் த ஆல்ஃபபெட் அட் த எண்ட் ஆஃப் த கால் நம்பர், கிளாஸ் நம்பர், தட் இஸ் நோன் அஸ் ஆல்ஃபபெட்டிக்கல் டிவைஸ். அடுத்து ஷெட்யூல் வந்து நம்பரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பின்னாடி தான் உங்களுக்கு புரியும். 378.54 ஹையர் எஜுகேஷன் இன் இந்தியா, 331.2954 வேஜஸ் இன் இந்தியா. இதை நான் பின்னாடி சொல்கிறேன். சிஸ்டமேட்டிக் நியூமோனிக்ஸ்னு ஒன்று இருக்குது, செமினல் நியூமோனிக்ஸ். செமினல் நியூமோனிக்ஸ் பார்த்தீங்கன்னா யூஸ் ஒன் அண்ட் த சேம் டிஜிட் டு டினோட் செமினலி ஈக்குவலன்ட் கான்செப்ட் இன் வாட் எவர் சப்ஜெக்ட் தே மே அக்கர். ஸோ ஒரு செமினல் நியூமோனிக்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு டேர்ம் இருக்குது, ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்ட் வந்து எந்த சப்ஜெக்டில் வந்தாலும் அதே நம்பர் தான் யூஸ் பண்ணணும், சேம் டிஜிட்டாக இருக்கணும், ஒரே டிஜிட். இப்போ 4 இருக்குது, 4க்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னா டிசீஸ்ன்னு அர்த்தம், சோஷியல் பேத்தாலஜின்னு அர்த்தம். இந்த டிசீஸும் சோஷியல் பேத்தாலஜி எந்த சப்ஜெக்டில் வேணால் வரலாம், ஆனால் அதுக்கு நம்பர் என்ன 4 தான். அதான் இங்கே சொல்கிறாங்க செமினல் நியூமோனிக்ஸில். யூஸ் ஒன் ஆஃப் த சேம் டிஜிட் டு டினோட் செமினலி ஈக்குவலன்ட் கான்செப்ட் இன் வாட் எவர் சப்ஜெக்ட் தே மே அக்கர். ஸோ எந்த சப்ஜெக்டில் வந்தாலும் டிசீஸ்க்கு நம்பர் என்ன 4, சோஷியல் பேத்தாலஜிக்கு நம்பர் 4, அவ்வளோதான். அடுத்து இங்கே பாருங்கள், டிவைசஸ் இன் லைப்ரரி கிளாசிஃபிகேஷன். ஆல்ஃபபெட்டிக்கல் டிவைஸ் இருக்குது. ஆல்ஃபபெட்டை யூஸ் பண்ணால் அது வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் டிவைஸ். யமஹா மோட்டார் சைக்கிள் லாஸ்ட்டாக ஒய் போட்டிருக்காங்க பாருங்கள், அதுதான் வந்து ஆல்ஃபபெட். அடுத்து சைல்டு மெடிசன். சைல்டு மெடிசனோட நம்பர் வந்து L9C. அது வந்து அந்த சி இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபஸ்ட் லெட்டர் ஆஃப் த அந்த சைல்டு மெடிசன் சிக்கு. அப்போ அது வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் டிவைஸ். ஸோ இதுதான் இந்த நம்பரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. அது வந்து ப்ராக்டிக்கல் கிளாஸில் நம்ம பார்ப்போம். அப்போ தான் இப்போ வந்து பேசிக்காக உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன், லைப்ரரி கிளாஸிஃபிகேஷனாக என்னன்ட்டு. அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலாக டீப்பாக போக போக உங்களுக்கு சப்ஜெக்ட் என்னன்னு புரியும். அடுத்து க்ரோனாலஜிக்கல் டிவைஸ். க்ரோனாலஜி அப்படின்னா இயர். க்ரோனாலஜி மீன்ஸ் இயர். இப்போ பாருங்கள், இங்கே கிளாஸ் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க, O111,2J64. அந்த J64ன்றது என்ன அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் ஆஃப் இயர் ஆஃப் பர்த் ஆஃப் ஷேக்ஸ்பியரோட பிறந்த வருஷம் 1564. அதை நம்ம வந்து டைம் ஐசோலேட்டில் கன்வெர்ட் பண்ண சொல்ல J64 மாறும். ஸோ வந்து இயர் ஆஃப் பர்த்தை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, இயர்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் க்ரோனாலஜிக்கல் டிவைஸ். அடுத்து பாருங்கள் டிடிசி. டிடிசி வந்து 1876 உருவாச்சுன்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ அந்த 1876 என்ன பண்ணுறாங்க, M76 மாற்றுறாங்க டைம் ஐசோலேட்டில் போயிட்டு, அதை M76ன்னு போடுறாங்க. அடுத்து சிசி பார்த்தீங்கன்னா 1933.
N33ன்னு போடுறாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி இயரை போட்டால் அதுக்கு பேர் குரோனாலஜிக்கல் டிவைஸ். அடுத்து ஜியாகிரஃபின்னானது இடம். இடத்துக்கு ஒரு நம்பர் இருக்கும். இப்போ இந்தியான்னா 44 சிசியில். இதே டிடிசியில் வந்து இந்தியாவுக்கு என்ன நம்பர்னா 54. ஸோ கோலம் கிளாசிஃபிகேஷன் இந்தியாவோட நம்பர் 44. அதை V44ன்னு போட்டிருக்காங்க. டிடிசியில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட நம்பர் வந்து 54. புரியுதுங்களா? அந்த புக்கை வச்சு நம்ம போடணும் நம்பர்ஸ். அடுத்து சப்ஜெக்ட் கிளாசிஃபிகேஷன். இப்போ சப்ஜெக்ட் டிவைஸ்ன்றது என்ன அப்படின்னா, இப்போ மெடிக்கல் லைப்ரரிஸ், மெடிக்கல் சப்ஜெக்ட், அப்போ அங்கே 61. அடுத்து சிசியில் பாருங்கள். சிசியில் வந்து சப்ஜெக்ட் டிவைஸ் எப்படி வரணும்னா சர்க்குலர் ப்ராக்கெட்டில் வரும். லா லைப்ரரி. ஜெட்டுன்றது சிசியில் வந்து என்ன லாவை குறிக்கும். ஓகே, ஜெட்டு வந்து சிசியில் வந்து சப்ஜெக்ட் டிவைஸ் எப்படி வருதுன்னா சர்க்குலர் ப்ராக்கெட்டில் வரும். அதனால ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கொஸ்டின் வரும் எப்படி அப்படின்னா, இன் சிசி ஹவு சப்ஜெக்ட் டிவைஸ் இஸ் ரெப்ரசன்டட்னு கேட்பாங்க. இன் சர்க்குலர் ப்ராக்கெட் ஆர் பேராந்தசிஸ் அப்படின்னு சொல்லணும். அப்போ ஜெட்டுன்றது லா சப்ஜெக்ட், லா லைப்ரரி, அதுதான். அடுத்து சூப்பர் இம்போசிஷன் டிவைஸ் அப்படின்னா என்னன்னா நடுவில் ஹைஃபன் வரும். இப்போ L18-7 V44-56. ஸோ இதெல்லாம் பின்னாடி என்னன்னு நான் சொல்கிறேன். இப்போதைக்கு இப்போ பாருங்க, ஜென்ரலாக இப்போ வந்து பேசிக்காக தான் சொல்லி தரேன். அதுக்கப்புறம் திருப்பி அகெயின் ப்ராக்டிக்கல் பார்க்க சொல்ல அகெயின் வில் ரிவைஸ் இட். ஓகே, இப்போ காமன் ஐசோலேட்டா. காமன் ஐசோலேட் அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அது காமனாக இருக்கும். அதுக்கு பேர் தான் அதனால காமன் ஐசோலேட்டா. அண்ட் எல்லா சப்ஜெக்ட்ல எந்த சப்ஜெக்ட்ல வந்தாலும் அது காமனாக இருக்கும். அது என்னென்ன அதுதான் டெஃபினேஷன் பாருங்க. அண்ட் ஐசோலேட் ஐடியா டினோட்டட் பை த ஐசோலேட் டேர்ம்ஸ் ரெப்ரசன்டட் பை த சேம் ஐசோலேட் நம்பர். அந்த எந்த ஐசோலேட் அந்த சேம் ஐசோலேட் நம்பராக இருக்கும். எந்த சப்ஜெக்டில் வந்தாலும் அது வந்து எல்லா சப்ஜெக்ட் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் அதே நம்பர் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், டிக்ஷனரி ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ். ஸோ டிக்ஷனரியோட நம்பர் என்ன 03. ஸோ டிக்ஷனரி வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸில் வரலாம், ஜாகிரஃபியில் வரலாம், மேக்ஸில் வரலாம். எந்த சப்ஜெக்டில் வந்தாலும் அதுக்கு 03 தான் நம்பரு. புரியுதுங்களா? அடுத்து பாருங்கள், இன்கம் டேக்ஸ் இன் இந்தியா. ஸோ இந்தியான்றது ஃபிசிக்ஸ், இந்தியான்றது வந்து எல்லா சப்ஜெக்ட்லேயும் வரலாம். இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸில் வரலாம் இந்தியா, ஹிஸ்ட்ரியில் வரலாம் இந்தியா, எக்கனாமிக்ஸில் வரலாம் இந்தியா, பொலிட்டிக்கல் சயின்ஸில் வரலாம் இந்தியா. ஸோ எந்த சப்ஜெக்டில் வந்தால் அதுக்கு நம்பர் என்ன 54. ஸோ காமன் ஐசோலேட் அப்படின்னா காமனாக இருக்கும். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வந்து அதே நம்பர் தான் இருக்கும். அடுத்து சிசியில் பார்த்தீங்கன்னா காமன் ஐசோலேட் வந்து ரெண்டாக பிரியுது. ஆன்டீரியரைசிங் காமன் ஐசோலேட், போஸ்டீரியரைசிங் காமன் ஐசோலேட். ஸோ இப்போ டிடிசியில் பார்த்தீங்கன்னா 23 எடிஷன்ஸ் இருக்குது. ஸோ எந்தெந்த இங்கே வந்து இதெல்லாம் நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ண தேவையில்ல, சும்மா ஜஸ்ட்டு பாருங்கள். டிடிசி ஃபஸ்ட் எடிஷன் வந்து 1876, செகண்ட் எடிஷன் வந்து 1885, அந்த மாதிரி வந்து நிறைய 23 எடிஷன் மேலே போயிருக்குது. புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து டிடிசி பார்த்தீங்கன்னா 10 டிவிஷன் ஆஃப் கிளாஸஸ்னால் அது சப்ஜெக்ட் 10 மெயின் கிளாஸாக பிரியுது. 0 அப்படின்னா ஜென்ரல் கிளாஸ், 1 அப்படின்னா ஃபிலாசபி, 2னா ரிலீஜன். ஸோ ரிலீஜன்றது 2 குறிக்குது. சோஷியல் சயின்ஸ் வந்து 3, 4 வந்து லாங்குவேஜ், 5 வந்து நேச்சுரல் சயின்ஸ், 6 வந்து யூஸ்ஃபுல் ஆர்ட்ஸ், 7 வந்து ஃபைன் ஆர்ட்ஸ், 8 வந்து ஹிஸ்ட்ரி, 8 வந்து லிட்ரேச்சர், 9 வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி. ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்டை பிரிக்கிறாங்க 10 மெயின் கிளாஸாக. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பைபிள்னு ஒரு புக் இருக்குது. அப்போ பைபிளுக்கு என்ன நம்பர் கொடுப்பீங்க? அது எதில் வரும்? ரிலீஜனில் வரும். அப்போ ரிலீஜன்னா 2. புரியுதுங்களா? அடுத்து லாங்குவேஜ் வருது. தமிழ் லாங்குவேஜ் அப்படின்னா லாங்குவேஜ் நம்பர் என்ன 4. ஸோ லாங்குவேஜ் அப்படின்னா மொழி. லிட்ரேச்சர் அப்படின்னா என்னது? இலக்கியம். ஸோ அதில் வந்து இப்போ தமிழ் லிட்ரேச்சர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 8 போடணும். தமிழ் லாங்குவேஜ்க்கு போட்டால் 4. புரியுதுங்களா? இப்போ ஃபிசிக்ஸ்ன்ற ஒரு புக்கு, ஃபிசிக்ஸ் வந்து எதில் வரும்? 5ல் வரும், ஏன்னா சயின்ஸில். இப்போ பெயிண்டிங்னு ஒரு புக்கு, அது எதில் வரும்? யூஸ்ஃபுல் ஆர்ட்டு இல்லாட்டி ஃபைன் ஆர்ட்டில் வரும். புரியுதுங்களா? அது உள்ளே போய் பார்க்கணும் நம்பர்ஸை. ஸோ இந்த மாதிரி வந்து சப்ஜெக்ட் வந்து பிரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அதில் டேபிள்ஸ் இருக்குது, நிறைய டேபிள் இருக்குது. மொத்தம் வந்து சிசியில் டிடிசியில் பார்த்தீங்கன்னா 7 டேபிள்ஸ் இருக்குது. என்னென்ன டேபிள் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் சப்டிவிஷன், 2 வந்து ஏரியா, 3 வந்து சப்டிவிஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் லிட்ரேச்சர், சப்டிவிஷன் ஆஃப் லாங்குவேஜ், 5 பார்த்தீங்கன்னா ரேஷியல் எத்தனிக் நேஷனல் குரூப்ஸு, 6 வந்து லாங்குவேஜ், 7 வந்து பர்சன். ஸோ இப்போ நம்ம ப்ராக்டிக்கல் பார்ப்போம்.